ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 67. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இந்த ரகசிய ஞானம் தவமில்லாதவருக்கோ பக்தி இல்லாதவருக்கோ பக்தி தொண்டில் ஈடுபடாதவருக்கோ என் மீது பொறாமை உள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது. பொருளுரை: அறநெறிகளின் கீழ் தவம் புரியாத, கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டாற்ற முயலாத, தூய பக்தருக்கு சேவை செய்யாத நபர்களிடம் ஞானத்தின் இந்த மிக மிக ரகசியமான பகுதியை கூறக்கூடாது. அதிலும் குறிப்பாக கிருஷ்ணரே ஒரு சரித்திர புருஷராக மட்டுமே கருதுபவர்களிடம், கிருஷ்ணருடைய பெருமையை கண்டு போராமை கொள்பவர்களிடமும் இஃது உரைக்கப்படவே கூடாது. இவ்வாறு இருப்பினும் கிருஷ்ணரிடம் போராமை கொண்டு அவரை வேறு விதமாக வழிபடும் அசுரத்தனமான நபர்கள் சில சமயங்களில் வருமானம் காட்டுவதற்காக பகவத்கீதைக்கு வேறு வழியில் விளக்கம் கொடுக்கும் தொழிலை மேற்கொள்வதை நாம் காணலாம். ஆனால் கிருஷ்ணரை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் பகவத்கீதையின் மீதான அத்தகைய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். புலன்களை சார்ந்து வாழ்பவர்கள் பகவத்கீதையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு புலன்களை சார்ந்து வாழாமல் வேத நூல்களில் விதிக்கப்பட்டுள்ள நெறிகளை முறையாக பின்பற்றினாலும் பக்தனாக இல்லையேனில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் தன்னை கிருஷ்ணரின் பக்தனாக கூறிக்கொண்டாலும் அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்களில் ஈடுபடவில்லையேனில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள அவனாலும் முடியாது. நானே முழுமுதற் கடவுள், எனக்கு சமமானதோ என்னை விட உயர்ந்ததோ எதுவும் இல்லை என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் விளக்கி இருப்பதால் அவர் மீது போராமை கொள்பவர்கள் பலரும் இருக்கின்றனர். அவ்வாறு போராமைப்படும் நபர்களால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அதனை அவர்களுக்கு கூறக்கூடாது. நம்பிக்கையற்ற நபர்கள் பகவத்கீதையையும் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. அதிகாரப்பூர்வமான தூய பக்தரிடமிருந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாமல் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்க யாரும் முயலக்கூடாது. பதம் 68. மொழிபெயர்ப்பு: இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். பொருளுரை: பகவத்கீதை பக்தர்களின் மத்தியில் மட்டும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் பக்தர் அல்லாதவர் கிருஷ்ணரையோ பகவத்கீதையையோ புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரையும் பகவத்கீதையையும் உள்ளபடி ஏற்காதவர்கள் பகவத்கீதைக்கு மனம் போன போக்கில் விளக்கமளித்து அபராதம் இழைக்கக்கூடாது. கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே பகவத்கீதை விளக்கப்பட வேண்டும். இது பக்தர்களுக்கான பொருள், தத்துவ அனுமானிகளுக்கானது அல்ல. இருப்பினும் பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி எடுத்துரைப்பதற்கு நேர்மையாக யார் ஒருவன் முயன்றால் பக்தியின் செயல்களில் அவன் முன்னேற்றமடைந்து வாழ்வின் தூய பக்தி நிலையை அடைவான். அத்தகைய தூய பக்தியின் விளைவாக அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வது உறுதி. பதம் 69. மொழிபெயர்ப்பு: அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. பதம் 70. மொழிபெயர்ப்பு: மேலும்
நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன். பதம் 71. மொழிபெயர்ப்பு. மேலும் நம்பிக்கையுடனும் போராமையின்றியும் இதனை யார் ஒருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு புண்ணிய செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை அடைகின்றான். பொருளுரை. இந்த அத்தியாயத்தின் 67ஆம் ஸ்லோகத்தில் தன் மீது போராமையுடைய நபர்களிடம் பகவத்கீதை விளக்கப்படுவதை பகவான் பகிரங்கமாக தடுத்துள்ளார். வேறு விதமாக கூறினார், பகவத்கீதை பக்தர்களுக்கு மட்டுமே. ஆனால் சில சமயங்களில் பகவானின் பக்தன் பொதுமக்களிடம் உபன்யாசம் வழங்கும் போது அதனை கேட்பவர்கள் அனைவரும் பக்தர்களாக இருப்பர் என்று எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு இருக்க பக்தன் அத்தகு பொதுவான உபன்யாசங்களை வழங்குவது ஏன் இங்கு விளக்கப்படுகின்றது. அங்குள்ள ஒவ்வொருவரும் பக்தர்கள் அல்ல என்ற போதிலும் கிருஷ்ணரின் மீது போராமையில்லா மனிதர்கள் பலர் அங்கு உள்ளனர். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்னும் நம்பிக்கை அவர்களிடம் உள்ளது. அத்தகைய நபர்கள் அங்கீகாரம் பெற்ற பக்தரிடமிருந்து பகவானை பற்றி கேட்டால் அதன் பலனாக எல்லாவித பாவ விளைவுகளிலிருந்து உடனடியாக விடுபட்டு புண்ணியமான நபர்களை வசிக்கும் உலகங்களை அடைவர். எனவே தூய பக்தனாக ஆவதற்கு முயலாதவன் கூட பகவத்கீதையை கேட்பதன் மூலமாகவே புண்ணிய செயல்களின் பலன்களை அடைகின்றான். இவ்வாறு எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு பகவானின் பக்தனாவதற்கான வாய்ப்பை தூய பக்தர் எல்லோருக்கும் கொடுக்கின்றார். பொதுவாக பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டவர்களும் நல்லவர்களும் கிருஷ்ண உணர்வை வெகு எளிதாக மேற்கொள்கின்றனர். புண்ணிய கர்மனாம் என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானது. இது வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள அஸ்வமேத யாகத்தை போன்ற மாபெரும் யாகங்கள் செய்வதை குறிக்கின்றது. தூய பக்தியில் ஈடுபடாத ஆனால் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன் இருக்கும் நபர்கள் துருவ மகாராஜர் வீட்டிற்கும் துருவலோகத்தை சென்று அடைய முடியும். பகவானின் பெரும் பக்தரான அவர் துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பான லோகத்தில் இருக்கின்றார். பதம் 72. மொழிபெயர்ப்பு. பிரதாவின் மகனே, செல்வத்தை வெல்வோனே, நீ இதனை கவனமான மனதுடன் கேட்டாயா? உனது அறியாமையும் மயக்கமும் தற்போது நீங்கிவிட்டதா? பொருளுரை. அர்ஜுனனின் ஆன்மீக குருவாக பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தார். எனவே பகவத்கீதை முழுவதையும் முறையான கோணத்தில் அவன் புரிந்து கொண்டிருக்கின்றானா என்பதை வினாவுவது அவரது கடமை. அவ்வாறு புரிந்து கொள்ளாவிடில் எந்த கருத்தை வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் முழு பகவத்கீதையையும் மீண்டும் விளக்குவதற்கு பகவான் தயாராக இருந்தார். உண்மையில் கிருஷ்ணரை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்தோ அவரது பிரதிநிதியிடமிருந்தோ பகவத்கீதையை கேட்பவன் தனது அறியாமையெல்லாம் நீங்குவதை காண முடியும். பகவத்கீதை கவிஞராலோ நாவல் எழுதுபவராலோ எழுதப்பட்ட சாதாரணமான புத்தகம் அல்ல. அது புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளால் பேசப்பட்டது. இதன் உபதேசங்களை கிருஷ்ணரிடமிருந்தோ அவரது அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக பிரதிநிதியிடமிருந்தோ கேட்கும் அளவுக்கு அதிர்ஷ்டமுடைய நபர்கள் அறியாமையின் இருளிலிருந்து விடுபடுவர் என்பதும் முக்தி பெறுவர் என்பதும் நிச்சயம். பதம் 73. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சியடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிடமிருந்தும் விடுபட்டு நான் தற்பொழுது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். பொருளுரை. பரமபுருஷரின் ஆணைக்கேற்ப செயல்படுவதே உயிர்வாளிகளின் உண்மையான நிலை என்பது அர்ஜுனனால் தற்போது காட்டப்படுகிறது. அவன் சுய ஒழுக்கத்துடன், அதாவது அவனது உண்மையான நிலையில் செயல்பட வேண்டியவன். ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டன் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறியுள்ளார்.
இந்த உண்மையை மறந்த உயிர்வாளி ஜட இயற்கையில் கட்டுண்டவனாகின்றான். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவன் மீண்டும் இறைவனது முக்தி பெற்ற தொண்டனாகின்றான். உயிர்வாளிகளின் ஸ்வரூபம் தொண்டு புரிவதாகும். அவன் பரமபுருஷருக்கு தொண்டு செய்தாக வேண்டும், இல்லையேல் மாயைக்கு தொண்டு செய்தாக வேண்டும். அவன் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்றினால் தனது இயற்கையான நிலையில் இருக்கின்றான். ஆனால் மாயைக்கு தொண்டாற்ற விரும்பினால் நிச்சயமாக சிறைப்படுவான். மயக்கத்தின் காரணமாக உயிர்வாளி இந்த ஜட உலகில் தொண்டு செய்து கொண்டுள்ளான். தனது காமத்தினாலும் ஆசைகளாலும் அவன் பந்தப்பட்டுள்ள போதிலும் தன்னை உலகின் எஜமானனாக எண்ணிக்கொண்டுள்ளான். இதுவே மயக்கம் எனப்படும். முக்தி பெறும்போது அவனது மயக்கம் முடிவுற்று முழுமுதற் கடவுளிடம் மனமுவர்ந்து சரணடைகின்றான். அவரது விருப்பத்திற்கேற்ப செயல்படுகின்றான். உயிர்வாளியை பிணைத்து வைப்பதற்கான மாயையின் இறுதி வலை, அதாவது மாயையின் இறுதி மயக்கம், உயிர்வாளியே கடவுள் என்னும் கருத்தை முன்னுரைப்பதுதான். மாயையினால் உரைக்கப்படும் இக்கருத்தினால் மயங்கும் உயிர்வாளி தன்னை இனிமேல் கட்டுண்ட ஆத்மாவாக கருதுவதில்லை, கடவுளாக கருதுகிறான். ஆனால் அவன் கடவுளாக இருந்திருந்தால் அவனிடம் சந்தேகங்கள் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவன் அறிவற்றவனாக உள்ளான். இக்கேள்வியினை அவன் கருத்தில் கொள்வது இல்லை. எனவே மயக்கத்தின் இறுதி வலை இதுவே. மயக்க சக்தியிலிருந்து விடுதலை பெறுவது என்றால் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை புரிந்து கொண்டு அவரது ஆணைக்கு ஏற்ப நடப்பதற்கு ஒப்புக்கொள்வதே ஆகும். மோகா என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானதாகும். மோகா என்பது ஞானத்திற்கு எதிரானதை குறிக்கும். ஒவ்வொரு உயிர்வாளியும் பகவானது நித்திய சேவகன் என்பதை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானமாகும். ஆனால் தன்னை அவ்வாறு நினைக்காமல் நான் சேவகன் அல்ல, ஜட உலகின் எஜமானன் என்று உயிர்வாளி நினைக்கின்றான். ஏனெனில் அவன் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்றான். இதுவே மயக்கம். பகவானின் கருணையினால் அல்லது தூய பக்தரின் கருணையினால் மட்டுமே இந்த மயக்கத்தை விட்டு வெளியேற முடியும். இந்த மயக்கம் நீங்கியவுடன் அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு ஒப்புக்கொள்கிறான். கிருஷ்ண உணர்வு என்றால் கிருஷ்ணருடைய கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுவதாகும். ஜடம் என்னும் புறசக்தியால் மயக்கமுற்றுள்ள கட்டுண்ட ஆத்மா பூரண அறிவுடையவரும் எல்லாவற்றின் உரிமையாளரும் ஆன முழுமுதற் கடவுளே எஜமானர் என்பதை அறிவதில்லை. தான் விரும்பும் எதையும் அவரால் தனது பக்தர்களுக்கு அளிக்க முடியும். அவர் எல்லோருக்கும் நண்பர். இருப்பினும் பக்தர்களிடம் சிறப்பு நாட்டமுடையவர். எல்லா உயிர்வாளிகளையும் இந்த ஜட இயற்கையும் கட்டுப்படுத்துபவர் அவரே. முடிவற்ற காலத்தை கட்டுப்படுத்துபவரும் அவரே. அவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் சக்திகளையும் பூர்ணமாக பெற்றுள்ளார். அந்த பரமபுருஷ பகவான் தனது பக்தனுக்கு தன்மையே கொடுக்க முடியும். அவரை அறியாதவன் மாயையின் மயக்கத்தில் உள்ளான். அவன் பக்தனாக ஆவதில்லை, மாறாக மாயையின் சேவனாக ஆகின்றான். பரமபுருஷ பகவானிடம் இருந்து பகவத்கீதையை கேட்ட அர்ஜுனனோ எல்லா மயக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டான். கிருஷ்ணர் தனது நண்பர் மட்டுமல்ல, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளும் கூட என்று அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணரை உள்ளபடி அறிந்து கொண்டான். எனவே பகவத்கீதையை கற்பது என்றால் கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்வதாகும். பூரண அறிவுடன் இருக்கும்போது ஒருவன் இயற்கையாகவே கிருஷ்ணரிடம் சரணடைகின்றான். தேவையற்ற மக்கள் தொகையின் உயர்வை குறைப்பது என்னும் கிருஷ்ணருடைய திட்டத்தை அர்ஜுனன் புரிந்து கொண்ட உடனேயே அவன் கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு ஏற்ப போரிட ஒப்புக்கொண்டான். அவன் மீண்டும் தனது ஆயுதங்களான வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான். பரமபுருஷ பகவானின் கட்டளையின் கீழ் போரிடுவதற்காக. श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। गौर ब्रह्मनंदे हरि हरि बोल।